சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள பாதி பேருக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குல்ல, சோர்வோடு சேர்த்து எப்போ பார்த்தாலும் உடம்பு எங்கே பார்த்தாலும் வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்குது, முடி அதிகமாக கொட்டுது, கண்ணு பயங்கரமாக எரியுது, உடம்பே ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குல்ல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடல்ல பல சத்துக்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குங்க. அதில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே இதை தயார் பண்ணுற இது கிடையாது. அப்போ நம்ம கண்டிப்பாக இதை உணவு மூலயமா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இது நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. அது மூலயமா முக்கியமாக நம்மளுடைய இதயத்தில் எந்த ரிஸ்க்கும் வராமல் சீரான அந்த ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியும், இரத்த குழாயில் எங்கேயுமே அடைப்பு இல்லாத சீரான இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது தான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு. நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஹார்ட்டை கடைசி வரைக்கும் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதோடைய பம்பிங்கை பக்காவாக வச்சிருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிரெயின். இந்த பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அது மட்டும் இல்லை லேர்னிங் கெப்பாசிட்டி, நமக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவிட்டியையும், நமக்கு அந்த மன அழுத்தத்தை இல்லாமல் நமக்கு அந்த சோர்வையும் கொடுக்காம வச்சிருக்கிறதுக்கு நம்ம பிரெயின் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. ஸோ இது வந்து நம்ம குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டும் அந்த இரிட்டபிலிட்டியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதுவே ஒரு காரணமாகவே இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த ஜாயின்ஸு, இந்த மூட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடியெல்லாம் 60 வயசில் இருந்தது, இப்போ 20-18 வயசில் கூட கேட்டிங்கனாக்கா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கனாக்கா ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, எப்போவுமே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம்ல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும்போது அந்த ஜாயின்ஸோடைய பசைகளை அதிகமாக வந்து அந்த ஃப்ளூயிடோடைய லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதில் இருக்கக்கூடிய கார்டிலேஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அவசியமாக தேவைப்படுது. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சருமத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலான கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா, ஈவன் நம்ம முகத்தில் அந்த சுருக்கங்கள் இல்லாமல், அதிகமான வயசு நமக்கு தெரியாமல், நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனாலும் யங் லுக்கை கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் என்னமோ ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவில் கம்பல்சரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். இது இருந்ததுனால தான் என்னமோ 100 வயசை தாண்டி கூட நிறைய பேர் வாழறாங்க அப்படின்றதுல ஜாப்பனீஸ் வந்து இப்போ முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு. அதே மாதிரி இது சருமத்தை மட்டும் பொலிவாக்கலங்க, ஈவன் நம்மளுடைய கூந்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டனிங்காகவும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி அதே நேரத்தில் முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இது பெஸ்ட் கண்டிஷனரும் கூட. இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த வீக்கமானது நடக்குதுன்னா அங்கே வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா நோய்களாக பிரதிபலிக்கும். ஆனால் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தடுத்து இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி அந்த இடத்துல ரிப்பேரிங் ப்ராசஸை ஏற்படுத்துறதுக்கு கூட இந்த ஒமேகா 3 ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இவ்வளோ நேரம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்ல, என்னென்ன பலன்கள் பார்த்தோம்ல, அப்போ இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது எதுனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலி விதை. இந்த ஆலி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சி இருக்குது. இந்த ஆலி விதையை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம்?
இதை அப்படியே நீங்கள் லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணியும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது நம்ம இதயத்துக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆளி விதையை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க, பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோம்பையும் எடுத்து ஈக்குவல் ரேஷியோலே அதையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கும் ஒரு 2 சிட்டிகை ஓமம் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஆயுசு கெட்டின்ற மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்குங்க. ஏன்னா இது பிளட் ஃப்ளோவில் எங்கேயுமே ஒரு ஸ்டாக்னேஷன் இல்லாமல் எந்த அழுக்கு இருந்தாலும் அடைப்பு இருந்தாலும் அதை நீக்கி சீரான ரத்த ஓட்டத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் சோம்பு இருக்கிறதுனால நல்ல டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நமக்கு அஜீரண தொந்தரவும் ஏற்படாது. அதே மாதிரி நமக்கு இப்போ சர்மத்துக்கும் சரி கூந்தலுக்கும் சரி நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேயே இந்த ஆளி விதையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மள பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த விதைகள்லாம் சாப்பிடும்போது இந்த ஆளி விதையும் சேர்த்து நம்ம ஊற வச்சு அதை சேர்த்து மென்று சாப்பிட்டோம்னா சூப்பர். இல்லையா, நீங்கள் சாப்பிட்ற அந்த இட்லி தோசையிலேயே கூட அந்த பொடியை அதில் அழகாக தூவி நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அரைக்கிற சட்னியில் கூட இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாலட்ஸில் கூட சேர்த்துக்கலாங்க. பழ சாலட்ஸாக இருக்கட்டும், இல்லை காய்கறி சாலட்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் இந்த மாதிரி ஆளி விதையை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சியா சீட்ஸில் இருக்குங்க. இது வந்து நமக்கு உடலில் நல்ல ஜீரண சக்தியை அதிகமாக்குது. இது சால்யூபிள் ஃபைபராகவும் நம்ம வயிறில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிளாட்டிங் ஏற்படாமல் நம்மளுடைய மலச்சிக்கலும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த இன்டெஸ்டைன்ஸை வந்து நல்லா சூதனிங் எஃபெக்டை ஏற்படுத்துது. அதனால தான் கொழுப்பு எங்கே தங்காமல் நமக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு கூட இந்த சியா சீட்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே நேரத்தில் உடல் பருமனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்நட், அக்ரூட் சொல்கிறோம்ல, இதோடைய இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஷேப்பே நம்மளுடைய மூளையோடைய ஷேப் மாதிரியே இருக்கும். அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த 2 ஹெமிஸ்பியர் மாதிரி. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினோடைய கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு ரெகுலராக இந்த வால்நட்ஸை கொடுக்கும்போது அது ப்ரோட்டீன் சத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணலை, இது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடையும் என்ரிச் பண்ணுது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் கெப்பாசிட்டியை அதிகமாக்குது, லேர்னிங் கெப்பாசிட்டியை அதிகமாக்குது. ஷார்ப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக நம்மளோட மெமரைஸ் பண்ணி நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரீசன்ட் டேஸில் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதோடைய பேரே பார்த்தீங்கன்னா ஒமேகா 3ன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே இப்படி தேவையில்லாத ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம வந்து அணுகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது கூட நம்ம இந்த விட்டமின் ஈயை சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல அக்ரூட்டு, சியா சீட்ஸு, ஆளி விதை, இதெல்லாம் கூட நம்ம விட்டமின் ஈயையும் சேர்த்து எடுக்கும் போது இது நமக்கு இன்னும் நல்ல நம்மளுடைய பல ஃபங்க்ஷன்களை, குறிப்பாக நம்மளுடைய ரத்த ஓட்டம், சர்மம், நம்மளுடைய கூந்தல், இது எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இதுக்கு பாதாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெய்லி ஒரு 4 இல்லை 5 பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அந்த பாதாமுடைய தோல் நீக்கிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா இது நமக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விட்டமின்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கூட ஒமேகா 3 வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த மத்தி மீன்லாம் சொல்கிறோம்ல, இதுலலாம் ஒமேகா 3 இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம அடிஷ்னலாக எடுத்துக்கும் போது அது கம்பல்சரி நம்மளுடைய அந்த ஒமேகா 3யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டா ஈவன் நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளுடைய குடலுடைய ஓட்டத்தை, ஈவன் கேஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி நமக்கு அந்த பிளாட்டிங் இல்லாமல் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்வியல் அந்த லாங்கிட்டிவிட்டியை வந்து அதிகமாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உணவாக நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.